ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது சைவ நோன்பு கஞ்சி. ரம்ஜான், முஹரம் எல்லாத்துக்கும் செய்வாங்க முஸ்லீம்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம இப்போ செய்ய போகிறது பள்ளிவாசல் சைவ நோன்பு கஞ்சி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் 1 கப் அரிசி, 1/2 கப் பைத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடல் நெய்யும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம வெங்காயம், தக்காளிலாம் போட்டுக்கலாம். இந்த டைமில் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ண அரிசியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி, அரிசி எடுத்த கப்லேயே 6 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 6 கப் தண்ணி. நம்ம அதை இப்போ ஊற்றிக்கலாம். வெங்காயம்லாம் வதக்கக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட், காமிக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான சைவ நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம 1/4 கப் தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்றி நம்ம டேஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது சைவ நோன்பு கஞ்சி. ரம்ஜான், முஹரம் எல்லாத்துக்கும் செய்வாங்க முஸ்லீம்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம இப்போ செய்ய போகிறது பள்ளிவாசல் சைவ நோன்பு கஞ்சி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் 1 கப் அரிசி, 1/2 கப் பைத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடல் நெய்யும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு.